லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் எந்த இடத்துல இருந்தாலும் அது சிறப்பு தான். ஸோ 3, 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருந்தால் அது மறைவு, அதனால் கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம நினைக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஸோ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் முதல்ல 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன, அயன சயன போகம் சொல்லக்கூடிய இடம், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கத்தை சொல்லக்கூடிய இடம், வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு. அப்போ 12ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பில் இந்த லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்கும் போது அதை சிறப்படைய செய்வாரா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக சிறப்படைய செய்வார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அதோட நட்பு கிரகமாக பகை கிரகமாங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் 12ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவர் நிச்சயமாக நன்மைகளை தான் செய்வார். குருவும் செவ்வாயும் நட்பு அப்படிங்கிற அமைப்பில் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை, குறிப்பாக அறிவு சார்ந்த விஷயங்கள் எடுக்கிற அமைப்பு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அமைப்பு, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட 2 பேரோட காரகத்துவங்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மேம்படும். இதுவே உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருக்குது. ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் போய் 12ஆம் இடத்துல செவ்வாயோடு உட்கார்ந்துருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் வராது. என்ன காரணம் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நண்பர்கள் தான். ஸோ அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா 12ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்க அமைப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே உள்ள அமைப்பு, ஒற்றுமை நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நிறையா சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதர வழியில் வரக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேருடைய காரகத்துவங்களின் அடிப்படையிலே தான் இதுவும் செயல்படும். சரி, அடுத்து மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கார். அதாவது 12ஆம் இடத்து அதிபதி புதன் இங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். அதன் அடிப்படையில் இவங்களுக்கும் மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுப்பார். குறிப்பாக மனைவி வழியிலேயோ இல்லை கணவன் வழியிலேயோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துக்கள் சேர்றது, அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள், கணவன் மூலியமாக மனைவிக்கோ மனைவி மூலியமாக கணவனுக்கோ ஒரு வெளிநாட்டு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி தொழில்கள்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த தொழில்கள், கவர்ச்சிகரமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கடக லக்கணம். இப்போ கடக லக்கணத்துக்கு உண்டான அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல புதனோட வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக புதன் சந்திரன் அப்படிங்கிறவர் அந்தளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் சந்திரன் போய் புதனோட வீட்டில் இருக்கலாம். ஏன்னா சந்திரனோட பையன் தான் புதன் அப்படிங்க போகும்போது சந்திரனோட வீட்டில் புதன் இருக்கிறதுனால சிறப்பு தான். ஏன்னா பையனுடைய வீட்டில் தான் அவர் இருக்கார். ஸோ சந்திரனால் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன் கடக இருக்கிறதுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த புதனோட வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக சிறப்புகளை தருவார் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது, அறிவு சார்ந்த தொழில்களும் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஒரு சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன். ஸோ இந்த லக்னாதிபதி சூரியன் போயிட்டு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு தாயார் வழியில் சொத்துக்கள் சேருவதற்குண்டான அமைப்புகள், ப்ளஸ்ஸு வெளிநாட்டு அமைப்பு, சந்திரன் ஒரு நீர் கிரகம் சொல்லக்கூடிய அமைப்பு, ஸோ தன்னுடைய நண்பரே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம லக்னத்துக்கும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் 12ஆம் இடத்துல சந்திரனோட வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு உண்டான அதிபதி புதன் போய் சிம்மத்தோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. அரசு சம்மந்தப்பட்ட தொழில்கள், அரசியல் ஆதாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா துலாம் லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் போய் இருக்குது அப்படிங்கிறது சிறப்பானு கேட்டால் அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா லக்னாதிபதியே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வருகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் இந்த இடத்துல நீசமடைகிறார். ஸோ நீசமடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பு கிடையாது. அதுவே நீச பங்கம் ஆகிட்டாலோ இல்லை நீசபங்க ராஜயோகம் பெற்றுட்டாலோ சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ துலாம் லக்னத்துக்கு மட்டும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு விருச்சக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போயிட்டு சுக்கிரனோட வீட்டில் இருக்கார் அப்படின்னா இது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் நண்பர்களுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு லக்னாதிபதி 12ஆம் இடத்துல போய் தாராளமாக மறையலாம், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி தனுசு லக்னம். இப்போ தனுசு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, அதாவது 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையிலையும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது தனுசு லக்னத்துக்கு. அதுக்கு அடுத்து மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், குருவோட வீட்டில் நட்போட வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது இதுவும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் வராது.
அதுக்கு அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதியே 12ஆம் இடத்துலையும் ஆட்சி பெறுகிறார் அப்படிங்கும்போது சிறப்பாக தான் இருக்கும்னு சொல்லணுமே தவிர எந்த சிறப்பும் குறையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மீன லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி குரு இந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா அதுவும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. அப்போ பொதுவாகவே எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லைன்னு கேட்டால் எந்த ஒரு இடத்துலையுமே லக்னாதிபதி தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கலாம். ஏன் அப்படின்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு உயிரை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த லக்னாதிபதி போய் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த வீட்டை முடிஞ்ச அளவுக்கு அவர் சிறப்படைய செய்வார் அப்படிங்கிறதா உண்மையை தவிர நீங்கள் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு நீசமாக இருந்தால் கூட லக்னாதிபதி ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் தான் அந்த லக்னாதிபதி. ஸோ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளோ கணவன் மனைவியோட ஒற்றுமை ரொம்ப பெரிய அளவுக்கு விரயங்கள் ஆகாத தன்மை எல்லாமே லக்னாதிபதி கொடுக்க முயற்சிப்பாரே தவிர மற்றபடி பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையாது. ஸோ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகளான்னு கேட்டால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை என்று கூறி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.